ஜனங்களுக்கு தகப்பனாவாய் என்று ஆபிராம் என்ற ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பூமியில் இனி வரப்போகும் சந்ததிகள் எல்லாம் உன்னாலே உருவானதாகும். பின்னாலே ராஜாக்கள் உன் வம்சத்தில் உருவாகுவார்கள். நீங்கள் பலுகு பெருகி பூமியை நிரப்புவீர்கள் என்றார். வாழ்த்தி வரம் கொடுக்கும் போது ஆபிரகாம் வயது 100 தொட்டது. மனைவி சாராய் என்ற சாராளுக்கு வயது 90 இருந்தது. ஜாதிகளுக்கு தாய் என்ற ஆண்டவரின் ஆசீர்வாதமும் அவளுக்கு இருந்தது. அதன் பின் சாராளுக்கு பிள்ளை பிறந்தது. அதனால் ஜாதிகளுக்குள் சண்டையும் சரித்திரமும் சமூகத்தில் தொடர்ந்தது.